இன்றைய விதை நாளைய உணவு. நம் உணவுக்கான கருப்பொருளே விதைதான். அந்த மரபு விதைகள்தான் விவசாயிகளின் பேராயுதம். விதையில் தற்சார்பை வலியுறுத்திய சேலம் மரபு திருவிழா விவசாயிகள் மட்டுமல்ல, மக்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சுமார் 124 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம நெல்ஜெயராமன் அமைப்பு சார்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட காய்கறிகளும் 100க்கும் மேற்பட்ட கிழங்கு வகைகளும் நம்ம இன்னைக்கு காட்சிப்படுத்திட்டு இருக்கிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, பெருவாரியான மக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழக அரசும் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்துறதுக்கு இந்த சந்தையை ஒருங்கிணைப்பவங்களோட ஒரு 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 ஒருங்கிணைத்து செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும். மக்களும் இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு இப்போ திரும்புகிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் தேவைப்படுது. ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கிறது இல்லை. இது போன்ற விழாக்கள் மூலமாக தான் நடந்துகிட்டு இருக்குது, கிடைக்குது. அதனால தமிழக அரசுகிட்ட நெல்ஜெயராமன் அமைப்பு சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம். உண்மையான ஒரு பொருளுக்கான உரிய அங்கீகாரமோட, அதாவது ஆர்கானிக் சான்றிதழ், மத்திய அரசு வழங்கக்கூடிய ஆர்கானிக் சான்றிதழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை விவசாயிகளுக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் நம்ம போய் கொண்டு சேர்க்கணும். இது போன்ற சந்தைகள் செய்யக்கூடிய விவசாயிகளை ஊக்கப்படுத்துறதுக்கு தமிழக அரசு முன்வரணுங்கிற ஒரு அன்பு கோரிக்கையை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இங்கே பாரம்பரிய நாட்டு ரக விதைகள், இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே கண்காட்சிப்படுத்தியிருக்கோம். உணவுப் பொருட்களுக்கான சந்தை தொடர்ச்சியாக இதை ஆண்டாண்டுக்கு திருவிழாவை நடத்துகிறோம். இந்த இதில் நாங்கள் பார்த்திங்கன்னா மயநூலகு என்ற நிறுவனமாக நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம். இதில் நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்க பார்த்திங்கன்னா நெற்கதிர் தோரணம், நெற்கதிர் குஞ்சம், இது நாங்கள் செய்கிறோம். இது தொன்று காலங்காலமாக கொண்டு வந்த ஒரு நடைமுறை தான். இப்போ விட்டு போச்சு, திரும்ப அதை ஒரு மீளுருவாக்கமாக செய்கிறோம். கோயில் கலசத்தில் எந்த அளவுக்கு விதையை பாதுகாத்து வந்தாங்களோ அதே போல நம்ம வீட்டுகள்லையும் விதை நெல்களை பாதுகாக்கிறதுல ஒரு வகையான ஒரு முறை தான் இது. நெற்கதிர் தோரணமாகவும் இது போல் ஒரு குஞ்சரமாகவும் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ரகங்களாக இருக்குது. இது பாரம்பரியத்தில் எந்த ரகத்துலாம் நம்ம செய்யலாம். அதை அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த நிலங்களுக்கு ஏற்ற மாதிரினா ஒரு ரகங்களை நம்ம பண்ணுறோம். அதை சேலத்தில் மரபு திருவிழா அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த பல பொருட்கள் வச்சுருக்காங்க. இயற்கை சார்ந்த, அதாவது இயற்கையை நம்ம திரும்ப மீட்டெடுக்கிறது விதமாக இயற்கை சார்ந்த விதைகள், காய்கறிகள், அப்புறம் பழங்கள், அதாவது தொழில்முனைவோருக்கு சிறந்ததாக கைவினை பொருட்கள் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டு பொருட்கள் பற்றி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் நிறையா செஞ்சுருக்காங்க. இது மக்களிடையே மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு. மாணவர்கள் எங்களுக்கும் ரொம்ப ஆர்வத்தோடு நாங்கள் பார்த்தோம்.